வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் திரு சுப வீரபாண்டியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தேச விரோத சக்திகள் ஊடுருவல் அப்படின்னு சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அதனால தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டி வந்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் காவல்துறை நிதானமாக செயல்படவில்லை அப்படின்னு எதிர்க்கட்சியில் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீதி விசாரணை வேண்டும் அப்படின்னும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? தேசவிரோத சக்திகள் எப்போதிலிருந்து ஊடுருவினார்கள்? கடைசி நாள் இரவில் தான் ஊடுருவினார்களா அல்லது முதல்லையே ஊடுருவினார்களா? இன்றைக்கு பெருநகரத்தினுடைய காவல்துறை ஆணையர் சொல்லியிருக்கிறார், மெரினாவில் கடற்கரையில் யாரும் கூடினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. மாணவர்கள் போராட்டத்தில் இருந்த நியாயம், அவர்கள் கூடியது, அவர்கள் நடத்திய அறவழி போராட்டம், இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டத்தின் பார்வையில், காவல்துறையின் பார்வையில் அது சட்டத்திற்கு புறம்பான கூடுதல், அன்லாஃபுல் அசம்பிளி என்பதுதான் சட்டத்தினுடைய பார்வை. 6 நாள்களுக்கு அப்படி ஒரு கூடலை அனுமதித்த காவல்துறையும் அரசும் 7வது நாள் நடவடிக்கையை அதிகாலையில் எடுத்தார்களே. இப்போது அவர்கள் சொல்லுகிற காரணங்களெல்லாம் 6 நாள்கள் எதுவுமே நடைபெறாமல் 7வது நாள் அதிகாலையில் தான் நடந்ததா? சரி, பிறகு நடுக்குப்பத்து மீனவர் மக்களை ஏன் தாக்க வேண்டும்? அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? இவர்களையெல்லாம் விட மிக கூடுதலாக காவல்துறையினரே தீ வைக்கிற காட்சி வந்திருக்கிறது. சமூக விரோதிகள் மெரினாவில் மட்டும் ஊடுருவி இருக்கிறார்களா அல்லது காவல்துறைக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறார்களா என்பதை நீதி விசாரணை நடத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கிற நீதிபதியின் தலைமையில் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டிருக்கிறார். அதற்கு ஏன் முதலமைச்சர் விடை சொல்லவில்லை? அன்லாஃபுல் அசம்பிளி என்று அது சட்டத்துக்கு புறம்பான கூடுதல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை ஏன் காவல்துறை அனுமதிச்சதுன்னா, அந்த கோரிக்கையில் அவர்கள் அல்லது அவர்கள் கூடுதலில் உள்ள நியாயத்தை, அது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பிரச்சனையாகவும் அது இருந்த காரணத்தால் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை, உரிமைகளை வெளிப்படுத்துவதற்கு அந்த கூடுதல் இருந்த காரணத்தால், அது இன்னும் சொல்லப்போனால் அறவழியில், அமைதி வழியில் அவர்களுடைய உணர்ச்சிகளை ஒருங்கிணைப்பதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் அந்த கூடுதல் இருந்த காரணத்தால் அதை அனுமதித்தார்கள். ஆனால் அந்த கூடுதலில் உள்ள அவர்கள் எழுப்பிய கோரிக்கை நிறைவடைந்துவிட்ட நிலையில் அதை தொடர வேண்டும். அவர்கள் கோரிக்கைகளை மாற்றிக்கொண்டு எந்த கோரிக்கையும் முன்வைத்து, வாடிவாசல் திறந்தால் வீடு வாசலை நோக்கி போகும், திறக்கின்ற வரை போக மாட்டோம் என்று சொன்னவர்கள் அதற்கு பிறகு தனிநாடு வரை அந்த போராட்டத்தை கொண்டு செல்ல விரும்பிய காரணத்தால் அதை தடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு சட்ட ரீதியாக இருந்தது. அதை தான் தமிழ்நாடு அரசாங்கம் செய்தது. அதையும் எவ்வளவு மென்மையாக செய்ய முடியுமோ அவ்வளவு மென்மையாக செய்திருக்கிறது. மெரினாவில் இருந்த கூட்டம் வெளியேறியது அரசாங்கத்தினுடைய அல்லது காவல்துறையினுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு வெளியேறினார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் ஊடுருவி இருந்த ஒரு சில வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள், சமூக விரோதிகள், விசமிகள், இவர்கள்தான் அதை ஒட்டிய பகுதிகளில் அவர்கள் தங்குவதற்கு அல்லது பதுங்குவதற்கு ஒரு பதுங்கு குடிகளை உருவாக்கி கொண்டு அங்கிருந்து தாக்குதல் நடத்துகின்ற பொழுது அதை போலீஸ் எதிர்கொண்டது. அப்படி எதிர்கொள்கின்ற கடைசி நாள் உள்ள வந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல இந்த 6 நாள் 7 நாட்கள் இருந்தாங்களா? இல்ல, இந்த போராட்டத்தை அரசு எப்படி கையாளுகிறது அல்லது இந்த போராட்டம் எந்த திசையை நோக்கி போகிறது என்று பார்த்தவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த கூடுதலில் இருக்கின்ற அந்த கூட்டத்தை அதில் ஊடுருவி, அது எப்போ ஊடுருவினாங்கன்னா, ஆரம்பத்தில் ஒருத்தராக இருந்திருப்பாங்க, அப்புறம் அவங்க ஒரு பலமாக சேர்ந்திருப்பாங்க, அவங்களுடைய பிரச்சாரம் அல்லது அவங்களுடைய நடவடிக்கையில் ஒரு சிலர் ஒருங்கிணைத்திருக்கலாம். அப்படி சேர்ந்து அவர்கள் அதை கடைசியில் அந்த நியாயமான போராட்டத்திற்கு போனவர்கள்லாம் வெளியேறிவிட்ட பிறகு இவர்கள் அதை தனதாக்கி கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது அது வன்முறையாக மாறிச்சு. ஒரே ஒரு சின்ன செய்தி, அதாவது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எப்படி பேசினாரோ அதே மாதிரி நண்பர் ஆவடிக்குமார் அவர்கள் இங்கே பேசுகிறார்.
நான் கேட்ட எப்படி எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட 2 கேள்விகளுக்கும் முதலமைச்சர் விடை சொல்லவில்லையோ அதுபோல் நண்பர் ஆவடிக்குமார் இங்கே விடை சொல்லவில்லை. நான் கேட்பது இதுதான், அந்த போராட்டம் நியாயமான கோரிக்கையை கொண்டது, அறவழி போராட்டம் என்று நண்பர் குமார் சொன்னார். நானும் அதை மறுக்கவில்லை. ஆனால் நான் கேட்கிற கேள்வி இதுதான், இனிமேல் எந்த முன் அனுமதியும் பெறாமல் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக, அறவழி போராட்டத்திற்காக பல்லாயிரவர் கூடினார், அரசு தொடர்ந்து அனுமதிக்குமா? இது என்றால் அதற்கு பின்பற்றியதை எங்களுக்கு பின்பற்றணும் இல்லை, இது ஒரு கேள்வி. ஏன்னா உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் கூட உச்சநீதிமன்றம் தான் தடை விதிச்சது. அப்போ அது வரைக்கும் நீங்கள் அனுமதிப்பீர்களா? இரண்டாவது, நடுக்குப்பம் மக்களை ஏன் தாக்கினீர்கள்? ஏன் நீதிபதியின் தலைமையில் நீதி விசாரணை நடத்த முதலமைச்சர் முன்வரவில்லை? இவ்வளோதான் கேள்விகள், மிக நேரடியானவை. இல்லை, அதாவது இன்றைக்கு மெரினா கடற்கரையில் மட்டும் இல்லை, எங்கேயுமே ஒரு ஏதாவது ஒரு போராட்டத்திற்காக கூடுவதை அனுமதிக்காத அரசாங்கம், அதுதான் சட்டத்தினுடைய நிலை. ஆனால் இந்த போராட்டம் என்பது ஒரு தன்னெழுச்சியாக எந்தவித அரசியல் நோக்கங்களோ அல்லது போராட்ட நோக்கங்களோ இல்லாமல் அவர்கள் தன்னெழுச்சியாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் அந்த கூடிய நிலையில், அது ஒரு போராட்டம்னு சொல்கிறத விட ஒரு அறம் சார்ந்த ஒரு உணர்வுன்னு தான் சொல்ல முடியும். ஆக அந்த உணர்வை மதித்த காரணத்தால், அந்த உணர்வில் நியாயம் இருந்த காரணத்தால், இன்னும் சொல்ல போனால் அதற்கு தேவை இருந்த காரணத்தால் அதை அரசாங்கம் அனுமதித்து, இது மெரினாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எந்தவித அனுமதியும் பெறாமல் எல்லா இடங்களிலும் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும், இன்னும் கேட்டால் திமுக கூட ரயில் மறியல் போராட்டம் நடத்தி அங்கங்கே ரயிலில் மறிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கூட அரசாங்கம் ஒன்றும் செய்யலை. அவங்க எந்த அனுமதியும் கூடுவது சட்டவிரோதம்ங்கிற சட்ட விரோதம் இல்லை. அந்த உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிற அடிப்படையில் எப்படி அனுமதி வழங்கப்பட்டது? மக்கள் எழுச்சியை எந்த அரசாங்கமும் அதை எதிர்கொள்கின்ற பொழுது வெறும் சட்டத்தை மட்டும் பார்க்க முடியாது, மக்களுடைய உணர்வுகளையும் அந்த சூழலையும் பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் இதை மென்மையாக கையாண்டாங்க தவிர அதை அனுமதிச்சாங்கன்றதை விட அதை அதனால் சட்டம் ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அதை நெறிப்படுத்தி அதை வழிநடத்தினார்கள். அதுதான் அதில் நம்ம பொருள் கொள்ள முடியும். சரி, நடுக்குப்பம் பகுதியில் இன்னமும் ஆய்வு நடத்தப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த சம்பவத்தை சரியாக விசாரிக்க வேண்டியது, நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை. அதில் சரியா தவறான்றதை நீதிமன்றம் சொல்ல போகுது. ஆக அங்கே சம்பவம் நடந்திருக்கு, அங்கே காவல்துறையினர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அருகில் இருக்கின்ற காவல் நிலையம் தீக்கிரையாகி இருக்கிறது, அங்கிருந்த வாகனங்கள், காவலர்கள் அடிபட்டிருக்கிறார்கள், காவல்துறை சம்பந்தப்பட்ட நிறைய பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன, பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை ஏன் மற்ற இடங்களுக்கு போக நடுக்குப்பத்துக்கு மட்டும் போனாங்க? காவல்துறைக்கு மற்ற இடங்களில் மெரினா கடற்கரையில் எந்த சம்பவம் நடக்கலை, ஆனால் அதை ஒட்டி இருக்கின்ற பகுதிகளுக்கு போக வேண்டிய தேவை ஏன் வந்தது? அந்த தேவை என்னன்றதை விசாரணை தான் சொல்ல முடியும். ஆக இன்றைக்கு ஒரு ஆரம்ப நிலையில் இருக்குது. இதை ஒரு புகாராக இருக்கிறது, புகாரை போலீஸ் விசாரித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் விசாரித்து ஒரு சரியான நிலையை நீதிமன்றத்தில் தெரிவிக்க தான் போறாங்க. அதனால காவல்துறை மீதான குற்றச்சாட்டை திருப்பி காவல்துறை விசாரிக்கும்ங்கறத தாண்டி எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய நீதி விசாரணைங்கிறது சரியான பார்வையா இருக்கு. இன்றைக்கு எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் மற்ற கட்சிகளாக இருந்தாலும் காவல்துறையின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவது நம்ம எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதே எதிர்க்கட்சிகள் உள்பட எல்லா இந்த போராட்டம் நடத்திய அமைப்புகள் உள்பட, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உள்பட, ஊடகங்கள் உள்பட அத்தனை பேரும் காவல்துறையை 6 நாள் பாராட்டினால அந்த காவல்துறையினர் நடவடிக்கைகளை முழுமையாக, இன்னும் சொல்ல போனால் காவலர் தன்னுடைய உடையிலேயே இருந்து கொண்டு அந்த நீதி விசாரணை அமைப்பதற்கு என்ன தயக்கம்? நீதி விசாரணை தேவைப்படுகின்ற பொழுது நிச்சயம் அமைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு குற்ற விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த குற்ற விசாரணையினுடைய போலீஸ் தன்னுடைய கடமையை, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமையை செய்து கொண்டிருக்க. நான் கேட்குறேன், நீங்கள் இந்த 7 நாள் போராட்டம் நடந்த நேரத்தில் வட சென்னையில் எங்கேயாவது போராட்டம் நடந்ததா? யாராவது லீட் பண்ணாங்களா? சென்னை நகரில் பல பகுதிகள் மறிக்கப்பட்டது. அன்னைக்கு மெரினாவிலிருந்து எல்லோரும் போராட்டக்காரர்கள் வெளியேறிவிட்டதற்கு பிறகு போக்குவரத்து ஸ்தம்பிச்சது. சென்னையில் எல்லா பகுதியிலும் அண்ணா நகரில் கலவரம், ஜெமினியாண்ட கலவரம், இப்படி கலவரமாக பரவி கொண்டிருந்தது. காவல் நிலையங்கள் தாக்கப்பட்டது, ரோட்டில் இருந்த வாகனங்கள் தாக்கப்பட்டது, சாலை மறியல் செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடு வாசல் போய் சேர முடியாதல் பாதிக்கப்பட்டவுமே. அப்போ இந்த மாணவர்கள் போராட்டமா?
இல்லை, இதை சமூக விரோதிகள், விசமிகள், இன்னும் சொல்ல போனால் சில அரசியல் இயக்கங்கள் இதை பயன்படுத்த முயற்சித்தார்கள். அப்படி பயன்படுத்த முயற்சித்த நேரத்தில் காவல்துறை இதை நடவடிக்கை எடுத்து தடுத்திருக்கிறது. சமூக விரோதிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதை இது மாணவர்கள் தீ வைக்கலை, அதை நானும் ஏற்கிறேன். அந்த சமூக விரோதிகள் யார்? நீங்கள் ஒசாமா பின் லேடனினுடைய படத்தை வைத்திருந்ததை முதலமைச்சர் ஒரு படத்தை சட்டமன்றத்தில் காட்டுகிறார். ஒரு காவல்துறையைச் சேர்ந்த காவலர் ஒருவர் வாகனத்துக்கு தீ வைப்பதை காணொளி காட்சியே காட்டுகிறது. நீங்கள் இதற்கு விசாரணை நடத்தி தண்டிப்பீர்கள், ஆனால் நடுக்குப்பத்து மக்கள் மீது எந்த விசாரணையும் இல்லாமல் தண்டிப்பீர்கள். இதுதான் அந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது. நடுக்குப்பத்து மக்களின் மீது நீங்கள் சந்தேகத்தின் பார்வையில் தாக்கியதாக சொல்கிறார். சந்தேகத்தின் பார்வையில் தாக்குவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்கிறது, அனைத்தும் சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்கிறது. நீங்கள் காவலர்கள் மீது விசாரணை, இப்போ குற்றச்சாட்டு காவலர்கள் மீது, அதை யார் விசாரிக்க போகிறார்கள்? காவல்துறை விசாரிக்க போகிறது. இது ஈரோடு தமிழன்பன் ஒரு கவிதையில் சொல்லுவார், சிலம்பை உடைத்து என்ன பயன், அரியணையிலும் அதே கொல்லன்பர். இல்ல 7 நாட்கள் போராட்டம் நடக்குது. ஆரம்பத்துல யாருமே இங்க சமூக விரோதிகள் எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா அன்னைக்கு முதல் நாள் ராத்திரி திடீர்னு ஊடுருவிட்டாங்க. சட்டம் இயற்றப்பட்ட பிறகு இது ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துருங்கிற அடிப்படையில், ஆனா முடிஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தோட இங்க சமூக விரோதிகள் ஊடுருவுறாங்க. இதை ஏத்துக்கிட்ட அரசுடைய நடவடிக்கையை ஏத்துக்கிட்டவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. ஏத்துக்காம பிரச்சனை பண்ணணுங்கிறவங்க தான் இங்க கூடியிருந்தாங்க. அவர்களை கலைக்க வேண்டிய அந்த பொறுப்பு, கடமை கடைசி நேரத்தில் தான் காவல்துறைக்கு வந்தது, நிர்பந்தம் இருந்தது. அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்கே நின்றவர்கள் நாம் எல்லாரும் பார்த்தோம். கடைசியாகவும் கடற்கரையில் கடல் அலைகளோடு நின்றவர்கள் மாணவர்கள், இளைஞர்கள். எந்த சமூக விரோதியும் அங்கே எந்த படமும் வச்சுக்கிட்டு நிற்கலை. இரண்டாவது, நடுக்குப்ப மக்கள் அவர்களை அடிக்கிற போது அந்த மக்கள் ஓடி வந்தாங்க. ஓடி வந்ததற்காக நடுக்குப்பம் மீனவ மக்களை, இன்னும் உண்மையை சொன்னால் மீனவ மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் நிறைய என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படி வாக்களித்த மக்களை, எந்த குற்றமும் செய்யாத மக்களை இவ்வளவு கடுமையாக தாக்கி அந்த மீன் சந்தையெல்லாம் எரித்திருக்கிறது என்பது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. ஒரு நீதிபதியின் தலைமையில் விசாரணை வைப்பதற்கு அவர்கள் மறுப்பதே யார் மீது குற்றம் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று பொருள். சமூக விரோதிகள், தேச விரோதிகள் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த அமைப்புகளுடைய பெயர்களை சொல்லக்கூடாதுன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கேள்வி எழுப்பியிருக்கு. இவங்க தான் உள்ள இருந்தாங்க, இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் உள்ள இருந்தாங்க, இவங்க தான் பிரச்சனை பண்ண போறாங்க, அதனால தான் இது செய்யப்பட்டதுன்னு வெளிப்படையா சொல்றதுல என்ன தயக்கம்? நிச்சயமா அது நீதிமன்றத்தில் வழக்கு வருகின்ற பொழுது யார் யாருன்றதை அடையாளப்படுத்துவாங்க. அதை எந்த வழக்குமே அடையாளப்படுத்தாமல் வழக்கு நடக்க போகிறதில்லை. ரெண்டாவது, இந்த வழக்கு ஏதோ இவர்களே காவல்துறையை எடுத்து தண்டனை தருகிறார்கள்ன்ற பொருளில் மரியாதைக்குரிய ஐயா சுபவி அவர்கள் பேசினாருங்க. அது உண்மை இல்லை. காவல்துறைக்கு தண்டனை தருகின்ற அதிகாரம் நம்ம சட்டத்தில் இல்லை. நீதிமன்றம் தான் தண்டனை தரப்போகுது. ஆக நீதிமன்றத்தில் இவர்கள் ஆவணங்களையும் சாட்சியங்களையும் தான் கொண்டு போய் சமர்ப்பிக்க போகிறாங்க. அதை தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்படுகின்றவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்த போறாங்க. நீதிமன்றம் அவர் யார் தவறு செய்தாலும் காலை நேரத்தில் நீங்க கலையணும் அப்படின்னு சொல்லும் போது கூட சட்ட முன்வடிவுடைய அந்த நகல் வழங்கப்படுகிறது எல்லோருக்கும். அந்த நகலை படிச்சு புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் அவங்க இருந்தார்களா, இல்ல அதை புரிந்து கொள்ளக்கூடிய அங்க சட்ட வார்த்தைகள் அதுல இருக்குமா? ஏற்கனவே திட்டமிட்டபடி, அதுக்கு பிறகு திட்டமிட்டபடி யாராவது ஒருத்தர், ஹரிபரந்தாமன் மாதிரி, தியாகு மாதிரி யாராவது ஒரு சட்ட நிபுணத்துவம் புரிந்தவர்கள், அந்த சட்டத்தை புரிந்தவர்களை போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாமே. இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு. நீங்க நகலை படிச்சு புரிஞ்சுக்கோங்க, அவசர சட்டத்துக்கு வித்தியாசம் என்னங்கிறத நீங்க எல்லா சாமானிய மக்கள்கிட்டையும் கொடுத்து புரிஞ்சுக்கங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க அங்கே யாரும் சட்ட போராட்டம் நடத்தலை. அங்கே நடத்துறது வாடிவாசல் திறக்கணும், வாடிவாசல் திறந்தால் நாங்கள் வீடு வாசலை நோக்கி போகிறோம், ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடக்கணும், அதுவும் இந்த ஆண்டே நடக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒற்றை கோரிக்கை. தற்காலிக தீர்வு இல்லை, நிரந்தர தீர்வு வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. சொல்லி முடிச்சிடுறேங்க. ஒற்றை கோரிக்கையை வைத்து தான் அந்த போராட்டம் உருவாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் அந்த போராட்டத்திற்கு அடிப்படையாக இருந்ததை பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதுரையில் அங்கே அந்த அலங்காநல்லூரில் அந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்று, ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று விரும்பியவர்கள் அங்கே நடத்திய போராட்டத்தை காவல்துறை கலைத்தது அல்லது அவர்கள் வெளியேற வைத்தது. அதனால் சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டன என்ற அவர்களை வெளியேற்றியது தவறு என்ற நோக்கத்தை மட்டுமே முன்வைத்து இங்கே போராட்டம் நடத்தப்பட்டது. மெரினாவிலும் மற்ற இடங்களில் நடைபெற்ற போராட்டங்கள் அடிப்படையாக இருந்தது. அலங்காநல்லூர் அந்த அவர்கள் நடத்திய போராட்டத்தை காவல்துறை தடுத்தது என்பதுதான் குற்றச்சாட்டு. அதனுடைய அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் விரிவடைந்தது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எந்த போராட்டம் தொடங்குச்சோ அந்த இடத்துல இப்போ முதலமைச்சர் போய் நான் திறந்து வைக்கிறேன்னு சொன்னார்.
அங்கே இருக்கிறவங்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அங்கேயே ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்லேருந்து காவல்துறை அதிகாரிகள் உட்பட எல்லோரும் போய் சட்டப்படி நமக்கு அவசர சட்டம் நிறைவேற்றியாச்சு, உடனடியாக நான் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நாளைக்கே நீங்கள் நடத்துங்க, முதலமைச்சரே வந்து திறந்து வைக்கிறேன்றாரு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க, உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்துவதுக்கு முயற்சிக்கலான்ற அவங்களுக்கு உரிய விளக்கம் கொடுத்தாச்சு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் அவசர சட்டம்னு சொல்லும்போது இந்த ஆண்டு மட்டும்தான் நடத்த முடியும் போல இருக்கு, மீண்டும் அடுத்த வருடம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும் போல இருக்கு, அதனால நிரந்தர தீர்வு வேணும்னு அவங்க கேட்கறதுல ஒன்றும் தவறு இல்லை. அதே அடிப்படையில் அதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு கடமை இருக்கு. ஒரு செய்தி என்னன்னா, பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியவர்கள் யார்? காவல்துறை அதிகாரிகளுக்கும் பேச்சுவார்த்தைக்கும் என்ன தொடர்பு? காவல்துறை அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறவர்கள், ஒரு அரசின் கொள்கையை அறிவிக்கிறவர்கள் அல்ல. யார் பேசியிருக்கணும்? அமைச்சர்கள் பேசியிருக்கணும். நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லுகிற போதுதான் சட்டம் தெரியாத நம்மை போன்ற பொதுமக்கள் அத்தனை பேருக்கு அந்த செய்திகள் புரிந்தன. அதை மாலையில் செய்ததை ஏன் காலையில் செய்திருக்கக்கூடாது? அது காலையில் செய்திருந்தால் இந்த எந்த விதமான தடியடியும் நடக்காமல் அந்த மாணவர்களுக்கு அதனை புரிய வைத்திருக்க முடியும். நீங்கள் அப்படி செய்யாமல் மாலையில் கொண்டு வந்து ஒரு நீதிபதியை நிறுத்துகிறீர்கள். முன்னாள் 2 அமைச்சர்கள் பேசுகிறார்கள், ஆனால் கடைசி நாளில் அமைச்சர்கள் வரவில்லை. காவல்துறை அதிகாரிகளை வைத்து பேசுகிறீர்கள். காவல்துறை அதிகாரிகள் அரசினுடைய தூதுவர்களாக பேச முடியுமா? எதுவுமே ஒரு சட்டத்திற்கு உட்பட்டோ முறைப்படியோ நடக்கவே இல்லை. அதனால் கடைசியில் மாணவர்கள் மீதும் நடுக்குப்பத்து மக்கள் மீதும் தடியடி நிகழ்கிறது. தவறு செய்தது முழுக்க முழுக்க அரசாகவே இருக்கிறது. நீங்கள் முதலில் அதை செய்திருக்க வேண்டும், அமைச்சர்களை வைத்து விளக்கியிருக்க வேண்டும். அமைச்சர்களையும் நீதிபதியையும் அனுப்பியிருந்தால் காலையிலேயே சிக்கல் முடிந்து போயிருக்கும். எனவே அனைத்து தவறுகளையும் தமிழக அரசு செய்திருக்கிறது என்பது ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டாக இல்லை. இது அரசியலுக்காக அல்லது இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை தமிழ்நாடு அரசாங்கம் கையாண்ட விதத்தை பாராட்டுவதற்கு மனமில்லை என்றாலும் படி சொல்ல வேண்டும் என்ற அரசியல் நோக்கங்களுக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். 2 அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன் நேரடியாக மாணவர்களை கூப்பிட்டு பேசினாங்க. பேசிட்டு அவங்க வந்த பிறகு அந்த 10 பேரையும் அங்கே இருக்கிற மாணவர்கள் அந்த போராட்டம் நடத்தியவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு முதலமைச்சர் அவங்க போய் பேசல, முதலமைச்சர் அவங்களோட தொலைபேசியில் பேசுகிறாரு. அப்போவும் அவங்க வந்து அந்த பேச்சுவார்த்தையை யாருமே அந்த போராட்டக்காரர்கள் பொருட்படுத்தவில்லை. 2வது எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம், மெரினாவில் மட்டும்தான் போராட்டம் நடந்தது, தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் அந்த அவசர சட்டம் வந்தவுடன் தானாகவே அவர்களுடைய போராட்டங்களை கைவிட்டு வெளியேறினார்கள். ஆனால் மெரினாவில் கூட அந்த போராட்டத்தை முன்பு நடத்தியவர்கள் அதுவரை அந்த போராட்டத்துக்கு இவர்கள்தான் காரணம் என்று ஊடகங்களாலும் பொதுமக்களாலும் கருதப்பட்டவர்கள் எல்லோரும் வெளியேறிவிட்ட நிலையில், அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்ட நிலையில் யாரிடம் பேச வேண்டும் என்பது இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருவரும் தனித்தனி குழுக்களாக 150 பேர் 200 பேர் ஒவ்வொரு குழுக்களாக இருக்கின்ற பொழுது எல்லா குழுக்களோடும் பேச வேண்டும் என்று ஒரு சாத்தியப்படாது. 2வது எல்லா குழுவுமே அந்த போராட்டத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள், உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எந்த குழுவுமே அந்த போராட்டத்தை வடிவமைத்தவர்களோ ஒருங்கிணைத்தவர்களோ அவர்கள் மட்டுமே நடத்தியவர்களோ இல்லை. எனவே அவரவர்கள் விருப்பத்தை வைத்துக்கொண்டு அந்த மக்கள் சங்கமத்தில் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக தான் போராட்டம் நடத்துகிறது என்ற கற்பனையில் மிதந்தவர்கள். எனவே அந்த போராட்டத்தை மையப்படுத்தியவர்கள் போராட்டத்தை பெரும்பான்மையாக பேசும்போது சாயங்காலம் ஏத்துக்கிட்டவங்க ஏன் காலையில ஏத்துக்கல? ஒரு சின்ன செய்தி தான், அதாவது நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பாராட்ட மனம் இல்லாமல் பழி சுமத்துகிறார்கள் என்பது உண்மை இல்லை. நேற்றைக்கு சட்டமன்றத்திலேயே வார்தா புயல் நிவாரணப் பணியில் தமிழக அரசு நன்றாக செயல்பட்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டார் சட்டமன்றத்திலேயே. சென்ற 2015 டிசம்பரில் வெள்ளம் வந்தபோது எந்த அரசு எந்த வேலையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினோமோ அதே அரசு இன்றைக்கு முதலமைச்சர் மாறியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அதை செய்திருக்கிறது என்பதையும் பாராட்டுகிறோம். பாராட்ட வேண்டியதை பாராட்டுகிறோம், பழி சொல்ல வேண்டியதை கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் மட்டுமில்லை மக்களும் பழி சொல்லிக் கொண்டது இல்லை. அதாவது நான் நேரடியாக கேட்குறேன், மரியாதைக்குரிய சுபவி அவர்கள் இவ்வளோ தூரம் வெளிப்படையாக பேசுகிறோம், நானும் பேசுகிறேன். நான் கேட்குறேன், இந்த போராட்டத்தை திமுக எந்த வகையில் கையாண்டது, ஈடுபட்டதா?
திமுக ஈடுபட்டிருந்தால் ஏன் தனியாக ரயில் மறியல் போராட்டம் நடத்த வேண்டிய நிர்பந்தம் வந்தது? ஏன் தனியாக போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க? ஆக இந்த போராட்டத்திற்கு அவர்களுக்கு தொடர்பு இல்லை. ஆனால் இந்த போராட்டம் ஒரு முடிவை நெருங்குகின்ற பொழுது, வெற்றியை பெற்ற பிறகு அந்த போராட்டத்தை தங்களை இணைத்துக் கொண்டவர்களைப் போல இன்றைக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு முயற்சிக்கிறார்கள். எனவே இது எல்லாமே அரசியல். இந்த அரசியல் சார்ந்த இந்த பிரச்சனையை இன்றைக்கு மாணவர்களுடைய போராட்டத்தை இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இந்த கலவரங்களுக்கு பின்னாடி மாணவர்கள் பிரச்சனை மட்டுமல்ல, விவசாயிகள் பிரச்சனை, காவிரி டெல்டா பிரச்சனை, எந்த பிரச்சனை நடந்தாலும் கலவரங்களுக்கு அவரே சொல்லல. பொன் ராதாகிருஷ்ணன் இந்த ஊடுருவல் திமுக ஊடுருவி இருக்குங்கிறார். அதற்கு நான் ஒரு பொதுக்கூட்டத்திலேயே விடை சொன்னேன். திமுக உணர்வுகள் ஊடுருவிய காரணத்தாலே தான் தமிழ் மொழியின உணர்வு போராட்டங்கள் நாட்டில் நடக்குதுன்னு. ஊடுருவியது திமுக காரர்கள் அல்ல, திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணில் விதைத்த இன மொழி உணர்வுகள் ஊடுருவி இருக்கின்றன. அதிமுக நாளிதழில் ஓ பன்னீர்செல்வத்தை விட ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை வந்திருக்கு. செய்தி கட்டுரையோட சாராம்சம் என்னன்னா, சட்டப்பேரவை கூடிய அன்னைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் சட்டப்பேரவையில் பேசுகிறாங்க, எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினும் சட்டப்பேரவையில் பேசுகிறாங்க. மறுநாள் வரக்கூடிய அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாளான நமது எம்ஜிஆரில் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல் பக்கத்திலையும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இரண்டாம் பக்கத்திலையும் செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதா வந்திருக்கு. இது எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கிறது திராவிடகுமார்? இல்லை, இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மரணத்தை விட்டு நடைபெறுகின்ற, அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற, இரங்கல் தெரிவிக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அரசியல் ரீதியாக தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எதிர்ப்பு நிலையை மேற்கொண்டிருந்த ஒரு கட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், அவர் பாராட்டுவது என்பது எங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பேருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எதிர்ப்பவர்களே பாராட்டுவது வந்து அவர்களுடைய அந்த அவர்கள் பெருமைப்படுத்துகின்ற ஒரு செயல். அதனால் அதை மரியாதைக்குரிய அந்த செயலை நாங்கள் அதை முன்னிலைப்படுத்துவது என்பது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதை போலவே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் கட்சியினுடைய பொருளாளர். அதனால் அவர் வந்து எப்போவுமே அவர் வந்து பாராட்டினாவே அதை அவங்க கட்சியில் இருக்கவங்க பாராட்ட தானே செய்வீங்கன்னு சொல்ல போகிறீங்க. இதை ஒன்றும் நீங்கள் ஆச்சரியப்படவோ இல்லை எடுத்துக்கொள்ளவோ போகிறதில்லை. அதனால் எங்களை நாங்களே பாராட்டுறது என்பது, எங்கள் தாயை நாங்கள் பாராட்டுவது என்பது இயல்பானது. ஆனால் எங்களை எதிர்ப்பவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாராட்டுவது என்பது மரியாதைக்குரியது. அதை தான் நாங்கள் ஒரு நாகரிகம் கருதி அதை முன்னிலைப்படுத்தினோம். நீங்கள் எப்படி இந்த நாகரிகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. முரசொலியிலும் முதல் பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் உரை, நமது எம்ஜிஆரிலும் முதல் பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் உரை தான் என்றால் நாட்டில் எதிர்க்கட்சி தலைவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதில் நம்முடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த வரியை எல்லாம் நினைவித்திருக்கிறாரோ தெரியாது. ஒரு வரியை மிகச்சரியாக நினைவித்திருக்கிறார். அதை அவர் பேட்டியிலும் சொல்லுகிறார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்கிறார். அது அவருக்கு இருக்கிறது. அவர்களினுடைய கட்சி கூட்டத்தில் கூட பொதுச் செயலாளரும் அவைத்தலைவரும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். எதிர் வரிசையில் எல்லோரோடும் முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார். அவர் வெறும் முதலமைச்சர் மட்டுமல்ல, கட்சியின் பொருளாளரும் ஆவார். எனவே அவரை மேடையில் அமர வைத்திருந்தால் அது ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்கிற மரியாதையாக இருக்கும். சென்ற ஆண்டு நமது எம்ஜிஆரில் வந்த ஒரு செய்தி என்னிடம் இப்போதும் இருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்களை எப்படி குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால், நிதியமைச்சர் மற்றும் முதலமைச்சர்னு. உலகத்தில் எவனும் அப்படி எழுத மாட்டான். முதலமைச்சர் தான் பெரிய பொறுப்பு. நிதியமைச்சர் மற்றும் முதலமைச்சர் என்று எழுதுகிற பழக்கமுடையவர்கள். அது அவர்களினுடைய உட்கட்சி விவகாரம் என்பதை தாண்டி நான் கூடுதலாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இல்லை, நிதியமைச்சர் மற்றும் முதலமைச்சர்னு ஏன் அந்த சூழல் வந்ததுன்னா, முதலமைச்சர் பொறுப்பை அவர் வந்து கூடுதலாக கவனித்து வந்தார். நிதியமைச்சர் தான் அவர். முதலமைச்சர் பொறுப்பை கூடுதலாக கவனித்து வந்தவுடன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இவர் வந்து அவரால் அந்த பணிகளை மேற்கொள்ளவில்லை, முடியவில்லை என்ற சூழலில் அவருடைய பணிகளை ஒரு கூடுதலாக கவனித்து வந்தார். அதனால அதை கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாளில் ஏன் இரண்டாம் பக்கத்தில் ஓபிஎஸ்ஸுக்கான இடம் அப்படின்னு கேட்கிற போது நீங்கள் சொன்னீங்க இல்லை கட்சிக்காரர் தானே. இப்போ கூட்டம் நடந்திருக்கு, அதில் அவர் வந்து எல்லா கட்சிக்காரங்களோட உட்கார வைக்கப்பட்டிருக்காருங்க போது கட்சிக்காரர் தான் உட்கார வைக்கப்பட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாமா, இல்லை கட்சியின் பொருளாளருங்கிற அடிப்படையில் மேடையில் இடம் கொடுத்திருக்கலாமா? இல்லை, திரு ஓபிஎஸும் சசிகலா குறித்த எந்த செய்தியையும் அவருடைய பேச்சிலையோ அறிக்கையிலையோ குறிப்பிடுறதில்லை. இதெல்லாம் எப்படி சேர்த்தே பார்க்கறது? இல்லை, இதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்தும் பார்க்க வேணாம், நீக்கியும் பார்க்க வேணாம். இது வந்து ஒரு கட்சியினுடைய உள் நடவடிக்கையில் வந்து வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.
நான் பொதுவாக சொல்கிறேன், ஐயா சுபவி அவர்கள் கூட தெரியும். ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ இங்கே பேசணுமன்றதுக்காக பேசுகிறாங்க. என்னென்னா, ஒரு கட்சியினுடைய கூட்டம் ஒரு கட்சியினுடைய உள் அமைப்புகளுடைய கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அவைத்தலைவர் மட்டும்தான் முன்னிலைப்படுத்தப்படுவார். அவர் தான் அந்த கூட்டத்தை, அவைத்தலைவர் தான் அதை, எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவைத்தலைவர் தான் அந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்துவது அல்லது அந்த கூட்டத்தை முன்னிலைப்படுத்துவது அவைத்தலைவர் மட்டும்தான். பொதுச் செயலாளர் என்ற முறையில் அவர்கள் அந்த பணியை மேற்கொள்கிறார்கள். பொதுச் செயலாளருடைய ஆலோசனையும் பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலும் அந்த உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படுவதற்காக நடத்தப்படுகின்ற கூட்டம் தான். அதனால் அவைத்தலைவர் அந்த அவையினுடைய தலைவர், அதனால் அது அவை நடத்துகிறார். பொதுச் செயலாளர் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுகளை உருவாக்குவதற்கு, அடுத்து அவர்கள் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு விளக்கம் பெறுவதற்கு அல்லது விளக்கத்தை தருவதற்கு அந்த இடத்தை பயன்படுத்துகிறார். இதில் எந்த இதுவும் இல்லை. எங்களுக்கு எல்லாமே தெரியும். கட்சியினுடைய நிர்வாக ரீதியாக எனக்கு மட்டுமா தெரியும், அவருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். திமுக கூட்டங்களில் இதுவரை நான் மேடையில் பார்த்திருக்கிறேன். தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் இல்லாமல் மேடையை நான் பார்த்ததில்லை. எந்த கட்சியிலையும் நான் அப்படி பார்த்ததில்லை. அதிமுகவுக்கு என்று தனி விதிகள் உண்டு, அது எல்லோருக்குமே தெரியும். அதனால் அவர் முதலமைச்சர், பொருளாளர் எல்லாவற்றிலும் தாண்டி முதல் வரிசையில் தான் அவர் உட்கார வைக்கப்படுகிறார் என்பதற்கு நான் முதல்லையே சொன்னபோது அவரே தாங்கிக் கொள்கிறார். நமக்கு என்ன வருகிறது? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அங்கே நாடாளுமன்ற ஒரு துணை சபாநாயகர் கூட இதற்கு தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். இந்தியாவினுடைய துணை சபாநாயகர், கட்சியினுடைய கொள்கை உறவு செயலாளர், அவரை பக்கத்தில் உட்கார வைக்கலையே. பொதுச் செயலாளர் மட்டும்தான் அங்கே வந்து அந்த பொறுப்பின் காரணம். ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம் சொன்ன பிறகு நம்ம இதை இன்னும் நிறைய நேரம் எடுத்துட்டு அவைத்தலைவர், அந்த அவையினுடைய தலைவர், கட்சியை வந்து மக்கள் நம்பணும். அதான் ஏன்னா திமுகவினுடைய நிலை வேறு. திமுகவுக்கு தலைவர் உண்டு, பொதுச் செயலாளர் உண்டு, பொருளாளர் உண்டு, எல்லாருமே வந்து சம அதிகாரம் பெற்றவர்களாக. இன்னும் ஸ்டாலின் வந்த பிறகு பொருளாளருக்கு கூடுதல் அதிகாரம். நிறைய விளக்கம் கொடுக்கும் போது ஏதோ இருக்கணும் எல்லாருக்கும் என்ன தோணும். அது இல்லை, இடைவெளி எடுத்துக்க வேண்டிய நேரம். விவசாயிகள் தற்கொலை தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த வழக்கில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் தற்கொலை என்பது மிகவும் உணர்வுபூர்வமான விஷயம். நாடு முழுவதும் இந்த விஷயத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே தற்கொலைக்கு பின்னணியில் உள்ள காரணங்கள் குறித்து பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் பிரச்சனையை சரியாக கையாளவில்லை அப்படிங்கிற புரிதல் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கதா எடுத்துக்கலாமா? இல்லை, இந்தியாவில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது. அவர்களுக்கு போதுமான விலை கிடைக்கவில்லை. அவர்கள் போதுமான தேவையான இடுபொருட்கள் கிடைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இயற்கையாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரம் போதுமான தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆக விவசாயிகள் கவனிக்கப்படவில்லை. இந்திய அளவில் இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்களுடைய வளர்ச்சி, ஊடுருவல், இது எல்லாம் சேர்ந்து விவசாயத்தை பாதிக்க செய்திருக்கிறது. அதனுடைய பாதிப்பு விவசாயிகளை பாதித்து வருகிறது என்பதுதான் அந்த இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் அவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் கவலைப்படுகின்ற நிலையில் இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்காக இந்த உத்தரவை சொல்லியிருக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உச்சநீதிமன்றமே போதுமான அளவுக்கு கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களின் நிலையும் ஒரே மாதிரியாக இல்லை. சில மாநிலங்களில் கூடுதலாக மழை பெய்திருக்கிறது, சில மாநிலங்களில் வறட்சி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்கள், எல்லா யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரு அறிவிக்கையை அனுப்பி நீதிமன்றம் என்ன கேட்கிறது? 4 வாரங்களுக்குள் விடை சொல்லுகிறது. ஏற்கனவே 200 விவசாயிகள் இறந்து போயிட்டாங்க. இனிமேல் 4 வாரங்களுக்குள் அதற்கு விடை சொல்லி அதற்கு பிறகு அதை வழக்கு நடத்தி மீதம் இருக்கிற விவசாயிகளை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான், இந்த வழக்கு முடிகிற வரைக்கும். இந்த வழக்கினால் விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. இது ஒரு ஆவணங்கள் பதிவு, அந்த நிலையில் தான் இருக்குமே தவிர உடனடி நடவடிக்கைகள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய குடிநீர் பஞ்சத்தை நாம் எதிர்கொள்ளப் போகிறோம். இன்னமும் அரசு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறதா, மாநில அரசும் மத்திய அரசும் என்று தெரியவில்லை. சென்ற ஆண்டு வழக்கமாக பெய்ய வேண்டிய மழையை விட 66 விழுக்காடு குறைவாக பெய்திருக்கிறது என்று புள்ளிவிவரத்தை வானிலை மையம் தருகிறது. 66 விழுக்காடு குறைவாக பெய்திருக்கிறது என்று சொன்னால் இன்னும் எத்தனை விவசாயிகளை, எத்தனை குடிமக்களை நாம் இழக்கப் போகிறோம் வருகிற கோடையில் என்று தெரியவில்லை. எனவே அது நோக்கிய திட்டங்களை அரசுகள் மேற்கொள்ள வேண்டும்.
நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு வழக்கு நடக்கும். அதில் ஒரு முடிவும் ஒன்றும் வந்துவிடும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. விவசாயிகளுடைய தற்கொலை எண்ணிக்கைன்னு பார்க்கிற போது 200க்கும் மேற்பட்ட எண்ணிக்கை எதிர்க்கட்சிகள் தரப்புல சொல்றாங்க. ஆனால் அரசு தரப்புல 17 எண்ணிக்கை தான் சொல்லப்படுகிறது. அந்த எண்ணிக்கையை குறைச்சு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, நேற்றைய தினம் விவசாயத்துறை அமைச்சர் ஓஎஸ் மணியம் அவர்கள் கூட தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. திமுக இன்னைக்கு 200 பேருன்னு சொல்லி எதிர்க்கட்சி சொல்லுது. ஆனால் திமுக நிதி கொடுக்க சொல்ல 10 பேருக்கு தானே கொடுத்தீங்க. ஆக உங்களுடைய கணிப்பு வந்து 10 பேர் தானே இருந்தது. இன்றைக்கு கூடுதலாக இருக்குது. ஓஎஸ் மணியன் வந்து பதில் சொல்றாரு. நான் முடிச்சிடுறேன். கூடுதலாக கோரிக்கைகள் வந்தால் நாங்கள் ஏற்கனவே 17 பேர் கொடுத்துருக்கோம் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து. இன்னும் கூடுதலாக கோரிக்கை வந்தால் இன்னும் விவசாயிகள்ன்றது மட்டும் இல்லாமல் இது அந்த அந்த பகுதியில் யார் இருக்கின்றவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு அந்த நிதி உதவி செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது, செய்வோம்னு சொல்லியிருக்காரு. அதனால் கோரிக்கைகள் வருகின்ற பொழுது எவ்வளவு பேர் இருந்தாலும் அதற்கு அரசு உரிய நிவாரணம் தருவதற்கு தயாராக இருக்கிறது. இல்லை, அதாவது அதில் ஒரு சின்ன திருத்தம். 17 பேர் தான் இறந்து போயிருக்கிறார்கள் என்று அரசும் சொல்லவில்லை. 17 பேருக்குத்தான் நிதி உதவி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமும் அந்த பட்டியல் இருக்கிற போது நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் விவசாய அமைச்சர் தெளிவாக சொல்லலை. குழப்பமாக என்ன சொல்கிறாருன்னா, திமுக 10 பேருக்கு தானே நிதி கொடுத்தீங்கிறார். திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கட்சி வேண்டுமானாலும் உதவி செய்யலாம். ஆனால் உதவி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது என்றால் அரசுக்கு இருக்கிறது. அது ஒரு கட்சிக்கு இல்லை. கட்சி உதவி செய்வது அந்த கட்சியினுடைய மக்கள் மீதான அக்கறையை காட்டும். ஆனால் அரசு அதனுடைய கடமையை செய்ய வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் நிதி உதவி கொடுத்தது அப்போது 10 பேர் தான் இறந்தார்கள். இப்போது கூடுதலாக இறந்து போயிருக்கிறார்கள். ஒருவேளை அரசு உங்களுக்கு வழங்க இயலவில்லை என்றால் திமுகவே மற்றவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றால் சொல்லிவிடுங்கள், நாங்கள் கொடுக்கிறோம் என்கிறார். இது அரசின் மீதான ஒரு மிகப்பெரிய தாக்குதல். நீங்கள் ஒரு அரசால் இது கூட செய்ய முடியாதாங்கிற கேள்விதான். அரசுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. புள்ளி விவரம் சரியாக சொல்லப்பட வேண்டும். 17 பேருக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இறந்து போன விவசாயிகளின் எண்ணிக்கை மிக உறுதியாக 150க்கும் மேல், ஏறத்தாழ 200 பேர் என்று சொல்லப்படுகிறது. அந்த விவரங்களை எல்லாம் அரசு தான் மிகச் சரியாக சொல்ல வேண்டும். புள்ளி விவரத்தை சொல்ல வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்கிறது. அது வெறும் புள்ளி விவரம் தருகிற அரசாக இல்லாமல் அந்த விவசாய குடும்பங்களுக்கு உதவுகிற கடமையும் அரசுக்கு இருக்கிறது. விவசாய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுல மாநில அரசு காட்டக்கூடிய அக்கறை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப காலதாமதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பார்க்கலாமா? இல்லை 17 பேருக்கு அரசு கொடுத்துருக்கு. ஆனால் திமுக இந்த குற்றச்சாட்டை வைக்கின்ற திமுகவே 10 பேருக்கு தான் கொடுத்துருக்குன்றது ஒரு ஒப்பீட்டு அளவில் தான் சொல்லப்பட்டதே தவிர அதை குறை சொல்லணுன்றதோ அல்லது அரசாங்கம் தர முடியாது நீங்கள் தாங்கன்னு சொல்கிற நோக்கமோ அதில் இல்லை. முழுக்க ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைச்ச தகவல் அடிப்படையில் அவங்க தந்தாங்க. அது மாதிரி அரசுக்கு அந்த நேரத்தில் தரப்பட்ட தகவல் அடிப்படையில் தந்தாங்க. இன்னும் கூடுதலாக உரிய புகார்கள் உரிய முறையீடுகள் வந்தால் அதை செய்வோன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எந்த குறுகிய நோக்கமோ எந்த குறைச்சி மதிப்பிடுகின்ற எண்ணமோ இல்லை. இன்னும் சொல்ல போனால் விவசாயம் செய்தவர்கள் மட்டும் இல்லை, விவசாயம் சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது மரணம் அடைந்திருந்தால் தற்கொலை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு அந்த உதவிகள் இவர்களுக்கு தருகின்ற உதவிகள் அந்த விவசாய தொழிலாளர்களுக்கும் கிடைக்கின்ற நிலையில் தான் அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அதனால் இதை அரசியலாக்குவதை விட அவர்களை பற்றிய விவரங்களை முறையாக தெரிவித்து அரசிடமிருந்து நிதி பெறுவதற்கு எல்லா கட்சிகளும் எல்லா நிறுவனங்களும் எல்லா அமைப்புகளும் மழையோட அளவு இந்த ஆண்டு குறையும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே தகவல் சொல்லுது. அப்ப எடுத்திருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் எடுத்திருக்கிறதா? கர்நாடகா முன்கூட்டியே நிதி வாங்கி அவங்க அந்த தகவல் எல்லாம் மத்திய அரசுக்கு கொடுத்து அவங்க நிதியை பெற்று விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்கிறதா? இந்த கேள்விலாம் இருக்கு. இல்லை, நீங்கள் வர்தா புயலுக்கு பாதிக்கப்பட்டு 26,000 கோடி ஆய்வு கேட்டு அதை ஆய்வு செய்து அறிக்கையும் போய் இன்னும் தரல. இன்றைக்கு 39,000 கோடி கேட்டு இந்த வறட்சி பாதிப்புகளுக்காக மத்திய அரசாங்கத்தை கேட்டிருக்காங்க, இன்னும் தரல. ஆனாலும் தமிழ்நாடு 585 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து உடனடியாக இன்றைக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை இரண்டுமே பொய்த்து போன ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மாநில அரசாங்கம் தன்னுடைய நிதி ஆதாரங்களுக்கு உட்பட்டு இன்றைக்கு எதிர்கொண்டு வருகிறது. இது எல்லாமே இன்றைக்கு இந்த பாதிப்புகளிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும், விவசாயிகள் தொடர்ந்து துன்பச்சூழலில் சிக்கி தவிக்கக்கூடாது, அவர்களுக்கு மீட்க வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலிருந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து இன்னும் அவர்களுடைய நீராதாரங்களை
உருவாக்குவதற்கு மட்டுமல்லாமல் அதை அவர்கள் பயன்படுத்துவதற்கு தேவையான கட்டமைப்புகளை செய்வதற்கு சிறப்பு திட்டங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதை செய்திருக்கிறோம். அதை போலவே ஒவ்வொரு நிலையிலும் விவசாயிகளுக்கு தேவையான அத்தனையும் மும்முனை மின்சாரம் உட்பட தந்து அவர்கள் நிலத்தடி நீரை பயன்படுத்துவதற்குரிய சூழலையும் உருவாக்கி தந்திருக்கோம். எல்லா வகையிலும் அதை மீறி இயற்கையும் செயற்கையாக அண்டை மாநிலங்களும் நம்மை பாதித்துவிட்ட சூழ்நிலையில் நாம் அதை எதிர்கொள்ள வேண்டிய இல்லை, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது. மத்திய அரசு நிதி ஒதுக்கணும், உதவி செய்யணும், மாநில அரசுடைய நிதி ஆதாரத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுங்க நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நான் ஸ்டாலின் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. காவிரி நீர் தேவை குறித்து இங்கே ஆய்வு செய்ய மத்திய குழு வருகிற போது என்ன பிரச்சனை, எவ்வளவு விவசாயிகள் இறந்துருக்கிறாங்கிற ஒரு உண்மையான தகவலையே நீங்க மத்திய அரசிட்ட கொடுக்கலன்னு. அப்ப ஆய்வு அறிக்கையிலேயே பிரச்சனை அப்படிங்கிற போது நிதி வருவதை மட்டும் நாம் எப்படி உறுதிப்படுத்த முடியும்? ஆய்வு அறிக்கைகள் விவசாயிகளுடைய தற்கொலை அல்லது விவசாயிகளுடைய மரணம், அவர்கள் விவசாயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் இதை வைத்து நிதி பெற வேண்டிய நிலையில் நாம் இல்லை. நமக்கு இதை விட கூடுதலாக இன்றைக்கு பாதிப்பு வந்திருக்கு. அதை பார்த்து அவங்க கொடுத்தாவே போதும். இதை நம்ம ஈடுகட்டிடலாம். அதனால் அவங்க கொடுத்தா விவசாயிக்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்தால் மத்திய பட்டியலில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சிறு தொகை தான் இருக்கும். அந்த தொகையெல்லாம் அவர்களுடைய போதுமானதாக இருக்காது. அதனால் மாநில அரசாங்கம் அதை செஞ்சுக்கும். ஆனால் அதே நேரம் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஏற்படாத பாதிப்பு. இயற்கையாகவும் செயற்கையாகவும் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் கழிவு நீரை வெளியேற்றுகின்ற ஒரு கால்வாயாக தான் நம்முடைய ஆறுகள் இன்றைக்கு மாற்றப்படுகின்ற சூழ்நிலை அண்டை மாநிலங்களால் உருவாக்கப்படுகிறதே தவிர நமக்கு தேவையான நீர்வளத்தை தக்க வைப்பதற்கும் பெறுவதற்கும் எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறோம். ஒரு செய்தி என்னன்னா, இதில் மத்திய அரசின் மீது நான் ஒரு கடுமையாக ஒரு குறையை பார்க்கிறேன். வர்தா புயலுக்கு 20,000 கோடி கேட்டு பிறகு இன்றைக்கு விவசாயிகளினுடைய மரணம் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு 39,000 கோடி ரூபாயை நிதி உதவியை தமிழக அரசு கேட்டிருக்கிறது. இன்று வரைக்கும் எந்த தொகையும் வரல. நீங்கள் இன்னொன்றையும் எண்ணி பார்க்க வேண்டும். வர்தா புயல் அடித்தது இன்றைக்கு டிசம்பர் 12. மத்திய ஆய்வுக்குழு எப்போது வருது? ஜனவரி 23. நீங்கள் டிசம்பர் 12ஆம் தேதி அடித்த புயலுக்கு 40 நாளைக்கு பிறகு ஒரு ஆய்வுக்குழு வந்தால் எதனை கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் பல ஊர்களில் நான் நேரடியாக தொலைக்காட்சியில் பார்த்தேன். திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பட்டூருங்கிற ஒரு கிராமத்தில் அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஆய்வுக்குழு எங்கள்கிட்ட அதிகபட்சம் 5லிருந்து 10 நிமிடம் பேசினார்கள்னு. அது எப்படி இந்த ஒரு திரைப்படங்களில் வர்ற இயந்திர மனிதர்களான்னு எனக்கு தெரியல. ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே 1.5 மாதத்துக்கு பிறகு எல்லாவற்றையும் கணித்து விடுவதற்கு. எனவே தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது, தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு அடிப்படையான செய்தி. ஆனால் தமிழக அரசை பொறுத்தளவு நான் என்ன சொன்னேன், இன்றைக்கி 580 கோடி ஒதுக்கியிருக்கிறோம், அவ்வளோதான் எங்களால் முடியுங்கிறாங்க. ஆனால் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். தேவை 39,000 கோடி, ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை 580 கோடி. அப்படியானால் தமிழக அரசு கூடுதல் தொகையை பெறுவதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுத்திருக்கிறது? இது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு வரைக்கும் எத்தனை விவசாயிகள் இறந்தார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம்னா இந்த ஆராய்ச்சி என்றைக்கு முடியும்? ஒரு அரசு இப்படியெல்லாம் மாதக்கணக்கில் ஆராய்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அரசு இயந்திரம் என்பது மிகப்பெரியது. ஒரு 2 நாள்களில் அவர்களால் எல்லா செய்திகளையும் பெற்றுவிட முடியும். 2 நாளே அரசுக்கு கூடுதல். 2 மாதங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிற மாநில அரசும், மாநில அரசின் எந்த கோரிக்கையும் செவிமடுக்காத மத்திய அரசும் தமிழகத்தை 2 அரசுகளும் புறக்கணிக்கின்றன. இதில் நான் மத்திய அரசினுடைய பங்கைத்தான் கூடுதலாக நான் குறை சொல்கிறேன். சுருக்கமாக கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தின் பாதிப்புக்கு கேட்ட நிதியை இன்னும் மத்திய அரசு தரல. அதனால் இப்போது தரலன்றதை விட கடந்த ஆண்டு இல்லை. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இந்த வறட்சிக்காக 36,000 கோடி மாநில அரசாங்கம் கேட்டிருக்கு. ஆய்வுக்குழு வந்தது எப்போ 23, 24, 25 தேதியில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குழு போகிறதுக்குள்ளேயே இப்போ வெள்ளம் கடலூர், தஞ்சாவூர் போன்ற மாநிலம் மழை பெஞ்சு வெள்ளம் பயிர் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் இருந்த பயிரும் அழிகிற சூழலில் அவங்க அறுவடை செய்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. கொஞ்சம் விளைச்சல் வந்தது. அந்த விளைச்சலையும் இன்றைக்கி தக்க வைக்க முடியாத ஒரு பாதிப்பில் நம்முடைய விவசாயிகள் இருக்காங்க. அதனால் இப்போ போய் பார்த்தா என்ன நடக்கும்? வெள்ள காலத்தில் போய் வறட்சிக்கு நிதி கேட்குறீங்கன்னு சொல்லக்கூடிய சூழல் தான் இருக்கும். அதனால் இது எல்லாமே மத்திய அரசாங்கம் அவங்களுடைய விதிமுறைகள் அல்லது அவங்களுடைய நடவடிக்கைகள் ஒரு போதுமான வேகத்தோடு இல்லை. இதை தமிழ்நாட்டை மரியாதைக்கு சுபவி அவர்கள் சொன்னதை போல ஒரு பாராபட்சமான
உணர்வோடு அல்லது தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இந்த வாய்ப்பில்லை என்ற குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி யாருமே நழுவ முடியாதா? நிர்வாகத்துல இருக்கிற யாரும் நடுவில் மத்திய அரசு கொடுக்கலன்னா நீங்க அழுத்தம் கொடுத்து பெற வேண்டியதா இருக்கு. மத்திய அரசாங்கம் மாநில அரசு செய்யறத செய்யதானே வேணும். மாநில அரசாங்கம் விவசாயிகளுடைய மரணங்கள் அப்படிங்கறத நம்ம மாநில அவ்வளவு அரசாங்கம் எளிமையா செய்து கடந்து போயிட முடியாது. கொண்டிருக்கிறது. இல்ல பெரிய தளங்களை வாதிக்க வேண்டிய விஷயம் அது. நேரம் இல்லாதனால நீங்க நிறைவு செய்யறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.